இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் வீட்டுப் பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணிகள் ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பிற்கான களப்பணிக்கு முன்னதாக ஜூலை 17 முதல் ஜூலை 31 வரை பொதுமக்களே தங்கள் தகவல்களை ஆன்லைன் மூலம் பூர்த்தி செய்ய ஒரு சிறப்பான வசதி செய்யப்பட்டுள்ளது. சுய கணக்கெடுப்பு எளிமையானது, பாதுகாப்பானது மற்றும் டிஜிட்டல் வசதியுடன் செய்வது. எனவே பொதுமக்கள் அனைவரும் தங்களின் விவரங்களை se.census.gov.in என்ற இணையதளத்தில் பூர்த்தி செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்கு தங்களின் ஒத்துழைப்பை நல்குமாறு பல்லடம் நகராட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இது குறித்தான செயல்முறை விளக்கங்களை இக்காணொளியில் காணலாம். இணையதள முகவரி se.census.gov.in. வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். மாநிலத்தோட பேரை சூஸ் பண்ணணும். தமிழ்நாடு கொடுத்துட்டு கீழே வர இந்த பாக்ஸில் வரக்கூடிய கேப்ஸாவை அப்படியே பார்த்து என்ட்ரி பண்ணணும். குடும்பத் தலைவரின் பெயர் உள்ளீடு செய்யணும். நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தருடைய மொபைல் நம்பரை கொடுத்து என்ட்ரி பண்ணிக்கலாம். ஒரு நம்பருக்கு ஒன்று தான் கொடுக்க முடியும். அடுத்து வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோம்னா நம்ம எந்த நம்பர் கொடுத்தோமோ அந்த நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை நம்ம என்ட்ரி பண்ணிக்கணும். நமக்கு என்ன மொழியில் என்ட்ரி பண்ணுறோமோ அதை வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் உங்களுக்கு செலக்ட் ஆகிருக்கும். நம்ம தமிழ் வேணும்னா தமிழில் மாற்றிக்கலாம். கொடுத்துட்டு ஓடிபி கொடுத்து வெரிஃபை பண்ணிக்கணும். போட்டு உள்ளே வந்துட்டோம்னா நமக்கு அடுத்து ஃபஸ்ட்டு டேப் ஓப்பன் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு இது மாநிலம் நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம் தமிழ்நாடுன்னு. அடுத்து மாவட்டத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். நாம் இருக்கிறது திருப்பூர் மாவட்டம். அஞ்சல் குறியீடு பல்லடத்துடைய அஞ்சல் குறியீடு 641664. அடுத்து பார்த்திங்கன்னா முக்கிய நில அடையாளங்களை உள்ளிடவும். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் என்ன லேண்ட்மார்க் இருக்கோ அது கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் ஆகி வந்துடும். இப்போ நான் சூஸ் பண்ண போகிறது எங்கள் வீடு இருக்கிறது பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பக்கத்தில், அரசு ஆண்கள் மேல்நிலை பக்கத்தில் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால நான் அதை லேண்ட்மார்க்காக கொடுத்துக்கிறேன். ஸோ கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பல்லடம் அப்படின்றது பல்லடம் போட்டு சூஸ் பண்ணிட்டோம்னா அதுவே நம்மளை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும். இப்போ லோட் ஆகிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்களே அடித்து டேரெக்டாக சர்ச் பண்ணாதீங்க. தேட கொடுத்தோம்னா நமக்கு உள்ளே அந்த லேண்ட்மார்க் அந்த ரெட் கலர் மார்க்கில் நமக்கு ஃபைண்ட் ஆகிடும். 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி பாருங்கள். நம்ம அங்கே முன்ன பின்ன நகர்த்திக்கலாம். நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணும்போது சிங்கிள் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நகர்த்துனீங்கன்னா அது சரியாக மூவ் ஆகாது. அதுலேயே யூஸ் 2 ஃபிங்கர்ஸ் தான் சொல்லும். ஸோ 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி முன்ன பின்ன நம்ம நகர்த்திக்கலாம். நமக்கு எந்த இடத்துல நம்ம வீடு இருக்கோ அந்த இடத்த போய் நம்ம மூவ் பண்ணிவிட்டு ஃபைண்ட் பண்ணி அது மேலே நம்ம லொக்காலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ அதுதான் அந்த இடத்துக்கு நான் ரெட் மார்க் ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு ரெட் மார்க் இருக்கிறது தான் என்னுடைய வீடு. அங்கே கொடுத்துட்டு அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் அப்படின்னு வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ண நம்ம நகர்த்தி வச்சுட்டு நம்ம வீடு எங்கேயோ அதை கொடுத்து அமைவிடத்தை உறுதிப்படுத்தவும் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய இடம் ஃபைனல் ஆகிடும். நம்ம கொடுத்துருக்கூடிய அந்த லேட்டிடியூட் ஃபைனல் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணதுக்கப்புறமா சேமிக்க மற்றும் அடுத்துன்னு வரும்.
இதை சேவ் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பை உறுதி பண்ணுறதுக்கானது ஒரு கன்ஃபர்மேஷனும் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தாச்சுன்னா நீ நம்மளை பற்றின விவரங்களை கொடுக்கறதுக்கான டேட்டாஸ் வந்து கேட்கும். அதுக்கான பதில் நம்ம கொடுத்துட்டே வர்றதான் இனி இதுக்கு மேலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்சஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள், ஃப்ளோருக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கானது என்னவோ பெரும்பான்மை என்ன இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சென்சஸ் வீட்டு சுவரின் பிரதான கட்டுமான பொருள், செவருக்கு வந்து என்ன வந்து பிரதானமாக இருக்கோ அது வந்து ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு எது வருதோ அந்த இதையே சூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டு கூரை, கூரை வந்து எதால் ஆனது, காங்கிரட்டா செங்கலா, அது எதுன்னு பார்த்துட்டு அது நமக்கு வர்றதை கொடுத்துக்கோங்க. சென்சஸ் வீட்டின் நிலைமை திரும்ப கொடுத்தாச்சுன்னா அந்த 4 கேள்வி முடிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து காட்டும். சேமிக்க அண்ட் அடுத்து அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஒருவேளை நீங்கள் முன்னாடி கொடுத்த பேஜ் வந்து எடிட் பண்ணணுன்னா பின் செல்ல அப்படின்றத கொடுங்க. மீட்டமைக்க கொடுத்தீங்கன்னா திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகும் ஃபஸ்ட் டேப்லேருந்து. தொடர விரும்புகிறீர்களா? ஆம். சாதாரணமாக உங்கள் ஃபேமிலியில் வந்து எத்தனை பேர் இருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை கொடுத்துக்கோங்க. குடும்பத் தலைவரின் பெயர்ன்றதை நம்ம ஆல்ரெடி கொடுத்ததுனால உங்களுக்கு வந்துடும். இங்கே நம்ம சூஸ் பண்ண லாங்குவேஜ் தமிழில் கொடுக்கறதுனால தமிழில் வந்துட்டு ஒரு டைம் அடிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி அதே இங்கிலீஷ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அதுவே சூஸ் ஆகிக்கும். ஷெட்யூல்டு வகுப்பு எஸ்சி எஸ்டி இருந்தால் கிளிக் பண்ணிங்கன்னா யார் யார் என்னென்ன கேட்டகரின்னு சொல்லி காட்டும். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அந்த ஆப்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை மற்ற கேட்டகரி அப்படின்னா மற்றவை கொடுத்து அடுத்த கொஷின் மூவ் ஆகிக்குங்க. நெக்ஸ்ட் கொஷின், வீட்டின் உரிமை நிலை. நீங்கள் வந்து வாடகை வீட்டில் இப்போ இருக்கீங்க, வேறு ஒரு வீடு வந்து சொந்த வீடு இருக்குது அப்படின்னா வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன் ஆனால் சொந்த வீடு உள்ளது கொடுங்க. இப்போ வாடகை வீட்டில் இருந்துட்டு எனக்கு சொந்த வீடே இல்லை அப்படின்னா 3வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வசிக்கும் அறைகளின் எண்ணிக்கை, சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து எவ்வளோ ரூம் இருக்கோ அதை வந்து சொல்லுங்கள். ஒரு ஹால், ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன் அப்படின்னா 3 ரூம்ஸ் வந்து போடுங்க. 2 பெட்ரூம்னா 4ன்னு சொல்லி போடுங்க. குடும்பத்தில் உள்ள திருமணமான தம்பதிகளின் எண்ணிக்கை கொடுத்துட்டு இது அடுத்த டேப் முடிஞ்சிருச்சு. சேமிக்க அண்ட் அடுத்த கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் டேப்க்கு மூவ் ஆகிடும். பொதுவான தகவல்கள் கொடுத்தாச்சு. நீ நமக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் என்ன அப்படின்றத உள்ளிடுறதுக்கான டேப் வந்து இது. குடிநீருக்கான பிரதான ஆதாரம், குடிநீர் நமக்கு தண்ணி வந்து எங்கேருந்து கிடைக்கிது, நீங்கள் தண்ணி வந்து குடிக்கிறதுக்கான குடிநீர் எங்கே இருந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்றத இதில் சூஸ் பண்ணணும். நமக்கு வந்து டேப் வழியாக தான் தண்ணி வருது, பைப் வழியாக நமக்கு தண்ணி வருது அப்படின்னா சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர் கொடுங்க. கிணத்து தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா கிணறுன்றதை கொடுங்க. குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம், நம்ம வீட்டுக்குள்ளேயே நமக்கு வந்து கேம்பஸ்க்குள்ளே கிடைக்குதுன்னா வளாகத்தினுள், வெளியில் பக்கத்தில் வந்து பொது பைப்பிலிருந்து எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்னா வளாகத்திற்கு அருகில், இதில் எதுலேயுமே இல்லாமல் கொஞ்சம் தூரமாக போய் எடுத்துகிட்டு வர்றீங்கன்னா தொலைவில்ன்ற ஆப்ஷனை கொடுங்க. விளக்கு ஒளிக்கான பிரதான எரிபொருள், நம்ம லைட்டிங்க்கு என்ன யூஸ் பண்ணி நம்ம வந்து லைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. கரண்ட்டு தான் இப்போ வந்து மோஸ்ட்லி இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ கொடுத்துக்குங்க. இதில் கவனிக்க வேண்டியது அடுத்தது கழிப்பிட வசதி. இருக்கிற டாய்லெட் வந்து நீங்கள் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது. குடும்பத்திற்கு மட்டும் தனியாக இருக்கா, இல்லை ஒரே டாய்லெட் வந்து 2-3 ஃபேமிலிஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிறீங்களா, இல்லை பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்றது. கழிப்பிட வசதியின் வகையில் தான் நம்ம வந்து கவனித்து பண்ணணும். நவீன மற்றும் தண்ணீர் ஊற்றும் கழிப்பிடங்கள், இரட்டை குழி கழிப்பிடம், ஒற்றை குழி கழிப்பிடம், சேவை கழிப்பிடம் சொல்லிட்டு 4 இருக்குது. இந்த 4 டைப்பில் நமக்கு எது வருதோ அது கொடுங்க. நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது செப்டிக் டேங்கோடு வந்து கனெக்ட் பண்ண டாய்லெட்ஸ் தான் நம்ம இப்போ இருக்குது. அந்த ஆப்ஷன் தான் உங்களுது அப்படின்னா கழிவுநீர் தொட்டியுடன் இணைக்கப்பட்டதை கொடுங்க. படித்து பார்த்துட்டு உங்களுக்கு என்ன வருமோ அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க. கழிவுநீர் வெளியேற இணைப்பு, அது வந்து என்ன அதோட அர்த்தம் தெரியலனா பக்கத்தில் இருக்கிற அந்த ஐன்ற புள்ளியை டச் பண்ணிங்கன்னா அது என்னன்றதுக்கான விளக்கம், அந்த கேள்விக்கான கொஞ்சம் விளக்கமாக வந்து கொடுத்துருப்பாங்க. கழிவுநீர்ங்கிறது சமையல் ரூம்லேயும் நம்ம பாத்திங் ரூம்லேருந்து வெளியாகக்கூடிய தண்ணி தான். அது எது வழியாக போய் கனெக்ட் பண்ணுறோன்றது. வளாகத்திற்குள் குளிக்கும் வசதி, அது என்ன மாதிரி டைப் உங்கள் வீட்டில் இருக்கோ அதுக்கானதை உள்ளீடு செய்யுங்க. சமையலறை மற்றும் எல்பிஜி இணைப்பு எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு அது கொடுங்க. இதுவும் அதே தான். சமையல் அறையில் சமைக்கிறீங்களா, வீட்டுக்குள்ளே இல்லை சமையல் செய்யலை வெளியில் சமைக்கிறோம் அப்படின்னா
இந்த 3 தலைப்பிலிருந்து எந்த தலைப்பு உங்களுக்கு பொருந்தி வருதோ அந்த தலைப்பில் நமக்கு எது வருதோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. சமையலுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய பிரதான எரிபொருள், இதுலேயும் 7 ஆப்ஷன் இருக்குது. உங்களோடது எது வந்து உங்களுக்கு பொருந்தி வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். எல்லாமே எளிமையானது தான், எல்லாருமே வந்துட்டு இது வந்து போடுங்க. வானொலி ஆர் டிரான்சிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவீங்களா? ரேடியோ வந்து கேட்பீங்க அப்படின்னா எது வழியாக கேட்பீங்க? ரேடியோலேயே இது பண்ணுவீங்களா? ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வழியாக கேட்பீங்களா? இல்லை இதர சாதனங்களா? இல்லை கேட்குறது இல்லை அப்படின்னா இல்லைன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். வீட்டில் வந்து டிவி இருக்கா? டிவி இருந்துச்சு அப்படின்னா எந்த மாதிரியான கனெக்ஷன்ஸ் வீட்டில் இருக்குது? டிஷ் கனெக்ஷனாக, கேபிள் இணைப்பான்றதை கொடுங்க. வீட்டில் வந்து டிவியே இல்லை அப்படின்னா இல்லைன்றதை கொடுங்க. அடுத்து இன்டர்நெட் ஃபெசிலிட்டி. நெட் வந்து எது வழியாக யூஸ் பண்ணுவீங்க? மடிக்கணினி வழியாக யூஸ் பண்ணுவீங்களா? சிஸ்டம் பர்சனல் பிசி வழியாக பண்ணுறீங்களா? கைபேசி மொபைல் வழியாக எடுத்துக்கிறீங்களா? இல்லை மற்ற சாதனம் ஏதாவது வச்சுட்டு இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறீங்களா? இது இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறோமா இல்லையா அப்படின்றதான். இல்லை நெட் ஃபெசிலிட்டி எங்கிட்ட இல்லை அப்படின்னா இல்லைன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். அடுத்து நம்மக்கிட்ட லேப்டாப் இருக்கா இல்லையான்றது. அடுத்த கேள்வி பார்த்திங்கன்னா தொலைபேசி, கைபேசி அல்லது ஸ்மார்ட் ஃபோன் பற்றினது. தொலைபேசின்றது நார்மல் டெலிஃபோன், நம்ம லேண்ட்லைன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஆம் கொடுத்து தொலைபேசி மட்டும் கொடுங்க. இல்லை கைபேசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கைபேசியில் என்ன மாதிரி, ஸ்மார்ட் ஃபோன்ஸா இல்லை என்கிட்ட இருக்கக்கூடியது சாதாரண கைபேசின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். இல்லை என்கிட்ட தொலைபேசியும் இருக்குது கைபேசியும் இருக்குது அப்படின்னா இரண்டும் கொடுங்க. ரெண்டுமே இல்லை அப்படின்னா இல்லைன்ற ஆப்ஷனை கொடுங்க. மிதிவண்டி மற்றும் ஸ்கூட்டர், என்கிட்ட என்ன மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்கானது. சைக்கிளா, மோட்டார் சைக்கிள், இல்லை ரெண்டுமே இருக்குது இல்லை எதுவுமே இல்லை அப்படின்றதுல நமக்கான ஆப்ஷன் எதுவோ அதை நாம் சூஸ் பண்ணிக்கிறோம். கார் இருக்குது, கார், ஜீப், வேன் எல்லாமே இருக்குன்னா ஆம் போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. குடும்பத்தினர் உட்கொள்ளக்கூடிய பிரதான தானியம், நம்ம வந்து எதை வந்து மேக்ஸிமமாக எடுத்துக்கிறோமோ அந்த உணவுப் பொருளை தான் வந்து போடணும். நாம் கைபேசி எண் நம்ம ஆல்ரெடி முதலே கொடுத்ததுனால நம்மளுடைய கைபேசி எண் அங்கேயே வந்துருச்சு. அவ்வளோதான். சேமிக்க அண்ட் அடுத்து. இப்போ நம்மளுடைய தகவல்கள் எல்லாமே டேட்டா சர்வரில் சேவ் ஆகிடுச்சு. நம்ம என்ன கொடுத்தோமோ அதனுடைய விவரங்கள் எல்லாமே ஒரு ப்ரிவ்யூவாக வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். நம்ம கொடுத்தது எல்லாமே கரெக்டானான்னு சொல்லிட்டு படித்து பார்த்துக்கோங்க. ஒருவேளை எனக்கு கரெக்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒன்று வந்து நான் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் திருப்புதலுக்கு திருப்பவும்ன்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ஷன்ஸ்க்கு பேஜுக்கு மூவ் ஆகும். வரைவு ஆக சேமிக்கவுன்றது டிராஃப்டில் இருக்கும். பின்னாடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறது வெரிஃபை பண்ணியாச்சு. நான் மேல் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டேன். எனக்கு இந்த டேட்டாஸ் ஓகே, என்னை பற்றின விவரங்களை நான் சரியாக பதிவேற்றம் பண்ணிட்டேன்னு உறுதியானதுக்கப்புறமா உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்கவுன்றதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளவுதான். வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு வந்துட்டு எனக்கான SCID வந்துருச்சு. நமக்கான சுய கணக்கெடுப்பு கொடுத்ததுக்கான ஐடி ஜென்ரேட் ஆயிடுச்சு. இந்த SCIDங்கிறத தனியாக ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கணக்கெடுப்பாளர்கள் நம்ம வீட்டுக்கு ஆகஸ்ட் 1லேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே வருவாங்க. அவங்கக்கிட்ட இந்த ஐடி கொடுத்தீங்கன்னா இந்த ஐடி வந்து அவங்களுடைய ஆப்பில் போட்டாங்கன்னா தான் நாம் என்ட்ரி பண்ண டேட்டாஸ் எல்லாமே அந்த ஆப்பில் காட்டும். அவங்க வெரிஃபை பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த டேட்டாஸ் வந்து சேவ் ஆகும். வீட்டில் யார் இருப்பாங்களோ கணக்கெடுப்பாளர்கள் கணக்கெடுக்க வரும் பொழுது வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட இந்த சுய கணக்கெடுப்பு ஐடி SCIDன்னு போட்டு இந்த ஐடி நம்பரையும் உங்களுடைய மொபைல் நம்பரையும் எழுதி கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.